நாட்கள் வெகு வேகமாய் நகர்ந்து கொண்டிருந்தது. வர்த்தினி வெளிப்பார்வைக்கு மிகவும் உற்சாகமாய் இருந்தாள். நண்பர்களுடனும் அலுவலக சக பணியாளர்களிடமும் ஷர்மாவிடமும் எப்பொழுதும் போல் கலகலப்பாய் இருந்தாள். ஆனால் அவளுக்குள் ஏதோ ஒரு வெறுமை தினம் தினம் அவள் தனிமை நேரங்களில் அவளை மெதுவாய் கொன்று கொண்டு இருந்தது. ஹரி வர்த்தினியுடன் முகம் கொடுத்து பேசி 3 மாதங்கள் கழிந்து இருந்தன. அவள் கடைசியாய் ஹரியை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய கட்டாயம் சந்தோஷின் திருமணத்தில் மட்டுமே நேரிட்டது. அதுவும் வர்த்தினியின் தாயும் தங்களுக்கு அந்த திருமணத்திற்கு வருகை தந்ததால் மட்டுமே இருவரும் சிறிது நேரம் சேர்ந்து இருக்க நேரிட்டது. சிலிண்டர், என்ன யோசனை? தட்டை பார்த்து சாப்பிடு. சந்தோஷின் உற்சாக குரல் வர்த்தினியை வெறுப்பேற்றி கொண்டிருந்தது. அவள் கோபத்துடன் அவன் புத்தம் புது மனைவி தேஜஸ்ரீயை உதவிக்கு அழைக்க தன் பார்வையாலேயே வர்த்தினிக்கு அபயம் அளித்தவன், அக்கா, எங்க மாமா தொப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போற மாதிரி இல்ல. நாளையில இருந்து வெறும் நீச்ச தண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க என வர்த்தினியிடம் ஆலோசனை கேட்க சந்தோஷை பார்த்து கேலி புன்னகை பூத்தவள் ஸ்ரீயிடம், சரியா சொன்ன ஸ்ரீ, எப்ப பாரு சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், இன்னும் தின்னு தின்னு கொளுத்து போயிட்டான். நீச்ச தண்ணியெல்லாம் வேண்டாம், ஓட்ஸ வெறும் உப்பு போட்டு கஞ்சி காய்ச்சி 3 வேளையும் அதையே அவனுக்கு ஊத்து என்று வர்த்தினி ஸ்ரீக்கு இலவச ஆலோசனை வழங்க சந்தோஷ் அவசரமாய் தன் மனைவியின் முன்னிலையில் வர்த்தினியை வம்பிற்கு இழுத்த தன் மடத்தனத்தை எண்ணி மானசீகமாக தன் தலையில் தானே கொட்டி கொண்டான். ஹிஹி, வர்த்தினிமா, நான் சும்மா உன்னை கேலி பண்ணேம்மா. நீ யாரு? நம்ம தமனா மாதிரி, த்ரிஷா மாதிரி, சமந்தா மாதிரி ஒல்லியோ ஒல்லி என அவள் மேல் ஐஸ் மலையை தூக்கி வைக்க அதை கொஞ்சமும் சட்டை செய்யாத வர்த்தினி அவனை ஸ்ரீயிடம் மேலும் மாட்டிவிடும் பொருட்டு, பாத்தியா ஸ்ரீ, உன் புருஷன் உன்னை தவிர எல்லா ஹீரோயின்களையும் எப்படி நோட் பண்ணியிருக்கான்னு. ஏன் என் ஸ்ரீ போல நீயும் ஒல்லின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம்ல. இருவருக்கும் இடையில் திரியை கொளுத்தி போட்டுவிட்டு தன் தட்டில் இருந்த கார வடையை எடுத்து சுவைக்க தொடங்கினாள். இவ்வளவு நேரம் பூமாதேவியாய் நின்று கொண்டிருந்த ஸ்ரீ அடுத்த நொடி பத்ரகாளியாய் பொங்கிவிட்டாள். ஏன் மாமா, என்னை பார்த்தா ஒல்லிய தெரியலையா உங்களுக்கு? நான் நாளைக்கே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க உங்க தமனா, த்ரிஷா, அப்புறம் யாரு, அந்த சமந்தா கூட எல்லாம் போய் குடும்பம் நடத்திக்கோங்க என்று அவனிடம் சாமியாட அவன் அவளை மந்திரிக்கும் வேப்பிலைக்கு தற்சமயம் சொந்தக்காரியாய் இருக்கும் வர்த்தினியிடம், அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், எப்படியாவது என்னை காப்பாத்தேன் என்று கண்களால் இறைஞ்ச தொடங்க, அப்படி வா வலிக்கு என்று அவனிடம் ஒரு எச்சரிக்கை பார்வையை செலுத்தியவள், கூட நேத்து ஸ்ரீ இந்த கார குழம்ப எப்படிடா இவ்வளவு சூப்பரா வைக்கிற? சந்தோஷ் சொன்னான். என் ஸ்ரீ கார குழம்ப வச்சா நான் அத பூஸ்ட் போல அப்படியே சாப்பிடுவேன். நான் நம்பவே இல்லை, ஆனா இப்ப சாப்பிடும்போது தானே தெரியுது உன் கார குழம்பு மகிமை. இன்னும் கொஞ்சம் ஊத்து ஊத்து என வர்த்தினி ஸ்ரீயை திசை திருப்ப ஸ்ரீ ஆசையும் வெக்கமும் கலந்த பார்வையை சந்தோஷை நோக்கி செலுத்தி கொண்டே வர்த்தினிக்கு பாதி குழம்பை தட்டிலும் பாதி தரையிலும் ஊற்றி கொண்டிருந்தாள். சந்தோஷ் அதைவிட அதிகமான நேச பார்வையை ஸ்ரீயின் மேல் செலுத்தி வைக்க வர்த்தினி என்று கணித்து கணவன் மனைவி இருவரையும் பூலோகத்திற்கு மீட்டு கொண்டு வந்தாள். இருவரும் அசட்டு புன்னகையை உதட்டில் தேய்க்கியபடியே மீண்டும் வர்த்தினியுடன் உரையாட துவங்க சாப்பிட்டு முடித்த வர்த்தினி, சரி சந்தோஷ்,
நான் கிளம்புறேன், நேரம் ஆச்சு என்று கை கழுவியபடியே எழுந்து கொள்ள, ஸ்ரீ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அக்கா என கெஞ்ச துவங்க, சந்தோஷ், தேஜ், ஏற்கனவே மணி 8 ஆச்சு, இதுக்கு மேல நேரம் கழிச்சு போனா அது பாதுகாப்பு இல்லை. வர்த்தினி, நீ முன்னாடி கிளம்பு, உங்க தெரு வளைவு வர நான் உன்னை ஃபாலோ பண்ணி வரேன். சந்தோஷ் சொல்லி முடித்ததும் வர்த்தினி, இல்லடா நான் போய்க்கிறேன், நீ இங்கேயே இரு என்று சொல்ல, இந்த முறை ஸ்ரீ அவளை ஆட்சேபித்தாள். மாமா, நீங்க கூட போய் அக்காவை விட்டுட்டு வாங்க என அவனுடன் சேர்ந்து கொள்ள, இனி தன் மறுப்பு வேலைக்கு ஆகாது என்று உணர்ந்து கொண்ட வர்த்தினி அமைதியாய் எழுந்து கொள்ள, ஸ்ரீ புன்னகையுடன் அவளை வழி அனுப்பி வைத்தாள். வண்டியை கிளப்பியதும் வர்த்தினிக்கு சந்தோஷ் வர்த்தினியின் அந்நியத்தை நினைத்து உதடுகளில் இளம் உருவல் மலர்ந்தது. வர்த்தினி தன் தனிமை நேரங்களை மிகவும் குறைக்கும் பொருட்டு இப்படித்தான் சந்தோஷ் ஸ்ரீயின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து விடுவாள். ஸ்ரீயின் குழந்தைத்தனமும் மாசற்ற மனமும் வர்த்தினியை அவள் பால் மிகவும் ஈர்த்தது என்றால், ஸ்ரீக்கும் வர்த்தினியின் குணமும் அன்பும் செலுத்தும் மனமும் பிடித்து போக இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நெருங்கிய தோழியர் ஆகிவிட்டனர். சந்தோஷ் எப்பொழுதும் வர்த்தினியை வம்பிற்கு இழுத்தாலும் அதற்கு உடனடி பதில் ஸ்ரீயிடம் இருந்துதான் வரும். அதே சமயம் சந்தோஷ் ஸ்ரீ இருவருக்குள் சிறு பிணக்கு ஏற்பட்டாலும் தீர்க்கும் வைக்கும் பொறுப்பு வர்த்தினியையே வந்தடையும். வர்த்தினிக்கு ஏனோ சில மாதங்களுக்கு முன்னால் ஹரியும் தானும் சிறு பிள்ளைத்தனமாய் அடித்து கொண்ட நாட்கள் நினைவில் வந்து அவளை இம்சித்தது. அந்த சண்டை போடும் நாட்களாவது இன்னும் கொஞ்ச நாள் நீடித்து இருக்கலாம் என்று அவள் உள்ளம் விரும்புவதை அவள் என்ன முயன்றும் அவளால் தடுக்க முடியவில்லை. அவள் தெரு வளைவு வந்ததும் தன் வண்டியின் வேகத்தை குறைத்து வர்த்தினி திரும்பி பார்க்க, சந்தோஷ் விடை பெறும் விதமாய் அவளை நோக்கி தலையசைத்தான். வர்த்தினி தன் வண்டியை தங்கள் பிளாட்டை நோக்கி விரட்டினாள். அந்த நெடுஞ்சாலையில் ஹரி தன் நண்பர்களுடன் புடைசூழ நின்று கொண்டிருந்தான். ஆண் பெண் பேதமின்றி அனைவரின் கைகளிலும் பாட்டில் வீற்று இருந்தது. அவரவர் வாகனம் அந்த சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டு இருந்தது. ஹரியின் பிறந்த நாள் இன்னும் 1 மணி நேரத்தில் பிறக்க இருந்தது. அதற்காக கொண்டாட்டமாய் விக்கி தான் இதை ஏற்பாடு செய்திருந்தான். ஆனால் ஹரியின் முகத்தில் பிறந்த நாள் கொண்டாட போகும் எந்த உற்சாகமும் இல்லை. பிறரை புண்படுத்த வேண்டாம் என்று தானும் கையில் ஒரு பாட்டிலை வைத்துக் கொண்டு உதட்டில் ஒரு செயற்கை புன்னகையை தேக்கிக் கொண்டு நின்று இருந்தான். வைகுந்தும் அவனுடன் இருந்தான். இது போன்ற ஏற்பாடுகளில் அவனுக்கு விருப்பமில்லை என்றாலும் நண்பனுக்காக அவனும் அமைதியாய் ஹரியை ஒத்த மனநிலையில் நின்று கொண்டிருந்தான். விக்கி ஏற்கனவே அதிகம் கொடுத்திருந்தான். அவன் ஹரியை அணுகி, பாஸ், போன பிறந்த நாளப்போ எவ்வளவு கலக்கலன்னு இருந்தீங்க, இப்ப என்னன்னா இப்படி உம்முன்னு இருக்கீங்க, என்ன பாஸ் உங்களுக்கு பிரச்சனை என்று போதை நிரம்பி ஒளியும் குரலில் கேட்க, அவன் உடன் இருந்த வைகுந்த் வெறுப்பு நிரம்பிய குரலில், போன வருஷம் அவன் பேச்சுலர், இந்த வருஷம் அவன் குடும்பஸ்தன். தன் பிறந்த நாள அவன் பொண்டாட்டியோட கொண்டாட விரும்புவானா இல்ல பிச்சைக்கார மாதிரி நடுத்தெருவுல நின்னு கொண்டாட விரும்புவானா? உனக்கெல்லாம் சொன்னா எங்க புரிய போகுது? வைகுந்த் அதோடு தன் பேச்சை நிறுத்திக்குள்ள விக்கியின் மூளை வேறு விதமாய் கணக்கு போடுவதை வைகுந்த் அறியவில்லை. வர்த்தினி அவள் படுக்கை அறையில் தூக்கம் வராமல் குறுக்கும் நெருக்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவள் கூடவே டியாக்கோவும் உலாவிக் கொண்டு இருந்தது. வர்த்தினி வழக்கமான தன் அரைக்குறை இரவு உடையில் இருந்தாள். அவள் செல்போன் கீதம் இசைக்க, இந்த நேரத்துல யாரா இருக்கும்? வர்த்தினி குழப்பத்தோடு செல்போன் திரையை ஏறிட அது அறிமுகமற்ற புது எண்ணை காண்பிக்க, வர்த்தினி சுழிந்த புருவங்களோடு செல்போனை உயிர்ப்பித்து தன் காதற்கு கொடுத்தான். அவ்வளவுதான் அவள் அறிந்தது. அந்த குரல் கூறிய விஷயத்தை கேட்ட அடுத்த நொடி வர்த்தினி எதை பற்றியும் யோசிக்காமல் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு செல்போன் குரல் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி தன் வண்டியை பேய் போல் விரட்டி கொண்டு இருந்தாள்.
கார்த்திக்கும் தீபனும் சபிமமாய் திரைக்கு வந்த புதிய படத்தை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தங்கள் அறைக்கு திரும்பி கொண்டு இருந்தனர். முதலில் வண்டியை ஓட்டிக்கொண்டு இருந்த தீபன் தான் அதை கவனித்தான். கார்த்திக், இப்போ ஒரு ஸ்கூட்டி வேகமா நம்ம கிராஸ் பண்ணி போனதே, அது நம்ம வர்த்தினி வண்டி மாதிரி இல்ல என தன் சந்தேகத்தை தெரிவிக்க கார்த்திக் அதை பலமாய் ஆட்சேபித்தான். டே, அதை ஓட்டிட்டு போன பொண்ணு போட்டு இருந்த ட்ரெஸ்ஸை கவனிச்சியா? கண்டிப்பா அது வர்த்தினியா இருக்காது. நோ சான்ஸ். கார்த்திக் தன் கருத்தை தெரிவிக்க, இல்ல கார்த்திக், வண்டியோட ஃப்ரண்ட்ல சந்தோஷ் வாங்கி கொடுத்த சிவப்பு கலர் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் என்று தீபன் தன் கருத்தை தெரிவிக்க, கார்த்திக், சரி சரி, ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்? வண்டியை திருப்பு, அது யாருன்னு பார்த்துட்டே போயிடலாம் என சொல்ல தீபன் வண்டியை திருப்பினான். வர்த்தினி அந்த குரல் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்து இருந்தால் வண்டியை அணைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் ஒரு பைத்தியக்காரியை போல் தன்னால் முடிந்த அளவு உரத்த குரலில் ஹரி ஹரி என்று கத்திக்கொண்டு இருந்தாள். சற்று தொலைவில் சில வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருந்தாலும் அந்த இடத்தில் ஆள் இருக்கும் ஆர்வமே இல்லை. நெடுஞ்சாலையில் வேகமாய் கடந்து சென்ற வாகனங்களில் இருந்தவர்கள் இவளை நோக்கி சித்தம் சரியில்லாதவள் போன்ற பார்வையை செலுத்திவிட்டு செல்ல அதை கவனிக்கும் நிலையில் கூட வர்த்தினி இல்லை. சற்று தொலைவில் மங்களாய் ஏதோ ஒரு உருவம் தெரிய வர்த்தினி தன் கண்களை தேய்த்து கொண்டு உற்று பார்த்தாள். தூரத்தில் ஹரியின் உருவம் தெரியவும் வர்த்தினி வேறு எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஹரி என்று அவனை நோக்கி கூவிக்கொண்டே ஓடினாள். முதலில் ஹரிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. மூச்சு வாங்க ஓடி வந்த வர்த்தினியை கண்டு அவன் திகைத்து நிற்க, ஓடி வந்த வேகத்தில் வர்த்தினி அவனை இழுத்து அணைத்தாள். அவள் அணைப்பின் அழுத்தத்தின் ஹரிக்கே சற்று மூச்சு திணறியது. அவள் தன் எக்ஸ்ட்ரா பார்வையை அவன் உடல் முழுவதும் செலுத்தி பாதிப்பு இருக்கிறதா என்று ஆராய்ந்து கொண்டே தன் நடுங்கும் கரங்களால் அவன் உடல் முழுவதும் தடவி கொடுத்து கொண்டு இருந்தாள். இத்தனைக்கும் நடுவில் அவள் நடுங்கும் இதழ்கள் ஹரி ஹரி ஆர் யூ ஆல்ரைட் என்று நொடிக்கு கூட நிறுத்தாமல் உச்சரித்து கொண்டு இருந்தது. ஹரி தன் கரகரத்த குரலில் நவ் ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் வர்த்தினி என்று அவள் காதில் அருகே குனிந்து சொல்ல அவன் குரல் மாற்றத்தை உணரும் நிலையில் கூட வர்த்தினி இல்லை. அவள் மனம் முழுவதும் சற்று நேரம் முன் அவள் இதயத்தை நொறுக்கிய அலைபேசி மனிதனின் வார்த்தைகளையே நிலைத்திருந்தது. ஹரி தன் முன் சேதாரம் ஏதுமின்றி முழு மனதனாய் நின்று கொண்டிருக்கிறான் என்பதை அவளால் இன்னும் முழுமையாக நம்பக்கூட முடியவில்லை. அவனை எதிலிருந்தோ காப்பவள் போல் மேலும் இறுக்கி அணைத்தவள் வெட்ட வெளி சாலையில் நின்று கொண்டு இருக்கிறோம் என்ற எண்ணம் சிறிதும் இன்றி அவன் முகம் முழுக்க ஆவேசமாய் முத்தம் பதிக்க தொடங்கினாள். வர்த்தினியின் இந்த ஆவேச செயலில் ஹரியே சற்று திகைத்து திண்டாடிதான் போய்விட்டான். அவன் அவளை தன்னிடமிருந்து பெயர்த்து எடுக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென்று அவர்களை சுற்றி ஏ என்ற கோஷமும் ஹாப்பி பர்த்டே ஹரி என்ற வாழ்த்தொழியும் காற்றை நிறைக்க என்ற பாட்டில் பொங்கும் மொழிகள் எல்லா புறமும் எதிரொலித்தன. வர்த்தினி என்ன நடக்கிறது என்று உணரும் முன்பே நண்பர் பட்டாளம் இருவரையும் பானம் கொண்டு முழுக்க நனைத்திருந்தனர். வர்த்தினி ஏற்கனவே அளவில் மிக சிறிய இரவு உடையை அணிந்து இருந்தாள். அவர்கள் அவளை குளிப்பாட்டியதில் அவள் ஆடைகள் அங்கெங்கே நனைந்து உடலோடு ஒட்டிக்கொள்ள வர்த்தினிக்கு தன் நிலை புரிந்து ஓ நோ என்று அலறும்போது ஹரி அவளை தன் முதுகின் பின்னே மறைத்திருந்தான். இருவரும் வெவ்வேறு விதமான கோபத்தில் இருந்தனர். அவனுக்கு அவள் வழக்கமான இரவு உடையில் இருப்பது அப்பொழுதுதான் புத்திக்கு எட்டியது. டேமிட், எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்டுக்கு வந்திருக்கா இடியட். அவளை அறைய துடித்த கைகளை சிரமப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வந்து இருந்தான். அவ்வப்போது மின்னிய பிளாஷ்கள் இருவரும் செல்போன் திரையில் படம் பிடிக்கப்படுகிறார்கள் என்பதை ஹரிக்கு அறிவிக்க அவன் கோபம் இன்னும் பன்மடங்காய் பெருகியது.
வர்த்தினியின் கோபம் கொதிக்கும் உலை அடுப்பை ஒத்து இருந்தது. ஸ்டூபிட் ராஸ்கல், என்னமா பொய் சொல்லி என்னை ஏமாத்தியிருக்கான். இவனுக்காக ஓடி வந்தேனே, என்ன சொல்லணும் இருக்கு இவனுக்கு. அவளுக்கு உடனே நாதனிடம் இவனை போட்டு கொடுத்து அவன் கை எலும்பை உடைக்க வேண்டிய ஆசை மனதில் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனாலும் இங்கே இருந்து எப்படி இப்படியே திரும்பி போவது என்ற கேள்வி மனதில் எழ பல்லை கடித்து கொண்டு அவனுக்கு பின்னே நின்று கொண்டிருந்தாள். ஸ்டாப் திஸ் பிளடி நான்சென்ஸ் என்று தங்களுக்கு பின்னால் கேட்ட உரத்த குரலில் கூட்டம் முழுவதும் அவர்களை திரும்பி பார்த்தது. எவ அவ என்பதை போல் அங்கே கார்த்திக் தன் கோபம் கொப்பளிக்கும் முகத்துடன் நின்று கொண்டிருந்தான். தீபன் பெரிய பெரிய மூச்சுகளை எடுத்துக்கொண்டு தன் கோபத்தை சமநிலைப்படுத்திக் கொண்டு இருந்தான். ஹரி அவனிடம் ஏதோ சொல்ல வாய் திறக்கும் முன் கார்த்திக் அவனை கையை மேலே தூக்கி நிறுத்தினான். போதும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் ஹரி, பிளீஸ். அவன் தீபனை அத்தம் பொதிந்த பார்வை பார்க்க தீபன் சற்றும் யோசிக்காமல் தான் குளிர்காய் அணிந்திருந்த தன் நீண்ட ஒவ்வொரு கோட்டை கலட்டி ஹரியின் கரங்களில் கொடுத்தான். இந்த முறை கார்த்திக் ஹரியை ஒரு பார்வை பார்க்க ஹரி அதை தனக்கு பின்னே நின்று கொண்டு இருந்த வர்த்தினியிடம் ஒப்படைத்தான். வர்த்தினியின் உடல் நடுங்குவதை அவனால் நன்றாக உணர முடிந்தது. ஆம், வர்த்தினி பயங்கரமாக பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருந்தாள். எப்பொழுது கார்த்திக்கின் கோபமான குரல் அவள் காதுகளை அடைந்ததோ அப்போதே வர்த்தினி தான் நின்று கொண்டு இருக்கும் நிலை குறித்து மிகவும் வருந்தினாள். இந்த மாதிரி அறகுறை உடைகளில் நடு சாலையில் தான் நின்று கொண்டு இருப்பதை அவன் எப்படி உணர்வான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. வர்த்தினி அந்த கோட்டை அணிந்து முடிந்ததும் ஹரியிடம் இருந்து வெளிப்பட முற்பட்டாள். ஆனால் கார்த்திக்கின் கோபமான குரல் அவளை அங்கேயே நிறுத்தி வைத்தது. முட்டாள், நில்லு அங்கே. இங்க உங்க வீட்டுக்காரர் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு இருக்கார். அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னு தொலை. அடுத்து அவன் அனல் கக்கும் பார்வை சுற்றி இருந்த கூட்டத்தையே நோக்கி போனது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எல்லோரும் ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கார்த்திக்கின் கொலைவரி குரலில் பாதி பேர் தானே முன்வந்து செல்போனை அவனிடம் ஒப்படைத்தனர். அதில் ஒருவன், எதுக்கு சார் எங்க போனை நீங்க கேக்குறீங்க என அரை போதையில் குரல் கொடுக்க, இதுவரை தன் கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்த தீபன் அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவ்வளவுதான். மொத்த கூட்டமும் விட்டால் தன் செல்போனை அவனுக்கே தானம் தந்து விடும் எண்ணத்தோடு செல்போனை அவன் வசம் விரைவாக தங்கள் ஒப்படைத்தனர். அந்த மொத்த செல்போனையும் தீபன் வசம் ஒப்படைத்த கார்த்திக், ரீசன்ட் ஹிஸ்டரியில இருக்கிற எல்லா பிக்சர் வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணு கோப குரலில் ஆணை பிறப்பிக்க, தீபனின் செல்போன் அனுபவம் வாய்ந்த விரல்கள் சடுதியில் சற்று முன் சேகரிக்கப்பட்ட புகைப்படங்களை அளிக்க கார்த்திக் அவரவர் செல்போனை அவரவர் வசம் ஒப்படைத்துவிட்டு, நான் உங்களுக்கு எல்லாம் 5 நிமிஷம் டைம் தரேன். எல்லோரும் இந்த இடத்தை காலி பண்ணி ஆகணும். அதுக்கு மேல இங்கே இருந்தா தீபன் அவன் முடிக்காமல் நிறுத்த, அடிதடிகளில் எல்லாம் பழக்கமற்ற அந்த மேல்தட்டு மேய்ப்போக்கான கூட்டம் ஆளை விட்டால் போதும் என நிமிடத்தில் மறைந்து விட்டது. கார்த்திக்கின் அடுத்து ஹரியிடம் அவன் கார் சாவியை கேட்க, ஹரி பதில் பேசாமல் தன் கார் சாவியை எடுத்து கார்த்திக்கிடம் ஒப்படைத்தான். அதை அவன் தீபனிடம் கொடுக்க, தீபன் காரை கொண்டு வந்து அவர்கள் அங்கே நிறுத்த இருவரும் ஒன்றும் பேசாமல் காரினுள் சென்று அவர்கள் காரை உயிர்ப்பிக்க போகும் சமயம் வைகுந்த் கையில் பெரிய கேக் பார்சலுடன் சாலையில் மறுபுறத்தில் இருந்து ஏறக்குறைய ஓடி வந்து கொண்டிருந்தான். அவன் முதலில் கண்டது 2 சக்கர வாகனத்தில் கோபமாய் அமர்ந்து இருந்த கார்த்திகை தான். அவன் அருகில் விரைந்து சென்றவன், சாரி கார்த்திக், இப்பதான் அந்த முட்டாள் விக்கி எனக்கு போன் பண்ணான். அவன் என்னை கேக் வாங்கிட்டு வர சொல்லி பைபாஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு ஏதோ போலீஷா பிளே பண்ணியிருக்கான்.
கண்டிப்பா இதுல ஹரியோட எந்த மிஸ்டேக்கும் இருக்காது என உறுதிப்பட தெரிவிக்க, அவனை ஒரு வேண்டுதல் பார்வை பார்த்தவன், சார் ப்ளீஸ், இப்ப நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன். எது பேசினாலும் தப்பாயிடும். நாளைக்கு நாங்க எல்லோரும் வத்தினிய கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரோம். இத இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நீங்க உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கும் நாளைக்கு ஆபீஸ் லீவ் சொல்லிட்டு எங்களுக்காக காத்துட்டு இருங்க, முடியும் இல்லையா? கார்த்திக்கின் கேள்விக்கு வைகுந்த் மண்டையை மட்டும் ஆட்டி வைக்க, சரி சார், இப்போ நீங்க கிளம்புங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சு. அவனிடம் விடை பெற்றவன் தீபனை நோக்கி, தீப், வண்டியை எடுத்துட்டு போய் முதல்ல சந்தோஷ் வீட்டுல டிராப் பண்ணிட்டு இவர்கிட்ட இவர் காரை ஒப்படைச்சிடு. நான் நம்ம ரூமுக்கு போறேன். நீ வரும்போது சந்தோஷ் வண்டியை எடுத்துக்கிட்டு வா. சொன்னவன் சற்றும் நில்லாமல் தன் மொத்த கோபத்தையும் வண்டியின் மேல் செலுத்த வண்டி மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. கார்த்திக் சொன்னபடி தீபன் முதலில் வத்தினியை சந்தோஷ் வீட்டில் இறக்கி விட்டு அவன் அடுக்கடுக்காய் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நாளை பொறுமையாய் விடையளிப்பதாய் சொல்லிவிட்டு ஹரியிடம் காரை ஒப்படைத்துவிட்டு கிளம்ப முற்பட, ஹரி கேட்ட கேள்வி தீபனை திடுக்கிட வைத்தது. நானும் இங்கே தங்கிக்கலாமா? ஹரி தன் பணிவான குரலில் தான் கேட்டான். ஆனால் இதற்கு என்ன பதில் சொல்வது என இருவரும் தவித்து கொண்டு இருக்கையிலேயே தூக்கம் கலைந்து வாசலில் நின்று கொண்டு இருந்த ஸ்ரீ, உள்ள வாங்கண்ணா என்று அவனை வரவேற்றாள். அதற்கு மேல் செய்வதற்கு ஏதுமின்றி தீபன் கிளம்பி சென்று விட்டான். வத்தினி வீட்டுக்குள் நுழைந்த மறுகணம் ஸ்ரீயின் நைட்டிக்கு மாறி தனக்கென்ன காண்பித்த அறையில் சென்று முடங்கிவிட்டாள். ஹரி எங்கே தங்குவது என விழித்து கொண்டு இருக்கையில், ஸ்ரீ, இந்த ரூம்ல தான் அக்கா இருக்காங்க, இந்த ரூமையே நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்கண்ணா என்று சொல்லி அவனை உள்ளே அனுப்பியிருந்தாள். சந்தோஷ் வர்த்தினியின் திருமண வாழ்க்கையில் உள்ளது சிக்கல்களை மேலோட்டமாக தான் ஸ்ரீக்கு கோடிட்டு காட்டியிருந்தான். அதனால் அவள் செய்யும் செயல்களை தடுக்கும் வகையின்றி அமைதியாய் தன் அறையில் சென்று முடங்கி கொண்டான். ஹரி ஏனோ இன்று முழு உற்சாக மனநிலையில் இருந்தான். அந்த அறையில் இருந்த ஒற்றை படுக்கையில் வர்த்தினி அவனுக்கு முதுகு காட்டி உறங்குபவள் போல் நடித்து கொண்டு இருந்தாள்.